எத்தனை பேர் ஆவியோட உண்மையோட ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க? அவர் துதிக்கும் போது நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா மலைகளும் விழும். ஆமென். நம்ம வாழ்க்கையில மலைகள் இருக்கலாம். எல்லா பேர் வாழ்க்கையில ஒரு மலை இருக்கும். நீ நினைக்கிற இந்த மலையை தாண்டி போனால் அங்கிட்டு ஒரு பெரிய வேலி இருக்குன்னு சொல்லிட்டு மலையை தாண்டி போனீங்கன்னா அதை காட்டில் ஒரு பெரிய மலை வரும், அதை காட்டில் இன்னும் பெரிய மலை வரும். நம்ம வாழ்க்கையில் வந்து மலைகள் வரதான் செய்யும். ஆனால் நம்மளை தாண்டது ஜெயிக்கிறத நமக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு டாஸ்க். அல்லேலூயா. எல்லா பேர் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மலை வரதான் செய்யும். ஆண்டவருக்கு தெரியும் அந்த மலைகளை எப்படி தாண்டதுன்னு சொல்லி. ஆமென். ஏன்னா அவர் தான் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். நம்மளோட சூழ்நிலைகளை குறித்து நம்ம பார்க்கவே வேண்டாம், நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு எல்லா டோர்ஸும் நம்ம இந்த லைஃப்பில் அடைக்கப்பட்டிருக்கலாம், இருக்கிற 4 டைரக்ஷன் உள்ள டோரும் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வானத்தின் கதவு நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும்போது நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். ஆமென். எல்லாம் ஒரு கரங்களை தட்டலாமா? வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகள் எதுவும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவனீரே. ஓஹோ, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவனீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். 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 காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும்
வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிலும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தரீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவனீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் தேவனீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவனீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடலாமா? ஒரு பிரசன்னத்துக்குள்ள நம்ம போகலாம். எல்லா பேரும் கண்களை மூடலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே உமது பிரசன்னத்தில் நாங்க வந்துடுகிறோங்க தாவே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே உலக தோற்றத்துக்கு முன்பாக எங்களை முன்குறித்த தேவன். எத்தனையோ பேர் ஜெபத்தை நீங்க கேட்டிருக்கலாம். ஆண்டவரே இவ்வளோ சூழல் நான் இருக்கிறேன், கஷ்டமான சூழல் நான் இருக்கிறேன்னு தேவன் எனக்கு சகாயம் செய்ய மாட்டீரா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாக நான் முன் குறித்திருக்கிறேன் சொல்லி. நன்றி செலுத்தலாமா? அவரோட பிரசன்னத்துக்குள்ள போகலாமா? ஒரு பிரசன்னத்துக்குள்ள போகலாமா? நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முறவரி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே உங்க பிரசன்னம் எனக்கு வேண்டும்னு சொல்லி. அவர் பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா
நம்ம ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. அதில் தான் மோசையும் எலியாவும் பாருங்கள், ஆண்டவரே உங்கள் பிரச்சனை நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவரோட பிரச்சனை நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறும். நம்மளோட டேலண்ட்ஸோ நமக்கான கொடுக்கப்பட்ட அந்த என்ன சொல்கிறது அந்த பியர்லெஸ் லைஃபோ நம்ம வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு போகாது. நம்மளோட டேலண்ட்டில் ஒன்றுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் மட்டும்தான். நம்ம எல்லாம் சொல்லலாமா? பிரசன்னத்தினால் எங்களை மூடுங்கப்பா. தாவே எமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வருகிறவளை நீ அழைத்து வாங்க. உமது பிரசன்னம் ஆண்டவரே, ஒரு பிரசன்னத்தினால் எங்களை மூடி ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, கிருபையாய் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாம் அமரலாம். சரி, கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையில் கர்த்தர் உமது பிரசன்னத்தினால் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டீர். அதற்கு நமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த திருவிருந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடக்க முதல் முடிவு வரை கர்த்தர் எங்களோடு பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்கே வசனம் இப்படி சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டவர் எப்படி நம்மளை மன்னிச்சிருக்கிறாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை மன்னித்தது மாதிரி. அப்படி தானே? அப்படின்னா எல்லாமே ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? மன்னிச்சிருக்கிறார், ஒன்று விடாமல். அப்படி தானே? அப்போ அதே போல் நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் ஆண்டவர். ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? மன்னியுங்கள்ன்றார். நீங்கள் இந்த எபேசியர் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா முதல் 3 அதிகாரம் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு என்ன செய்தார் அப்படின்றத நீங்கள் வாசிக்க முடியும். அடுத்து 4 to 6 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நாம் எப்படி இருக்கணும், ஒரு பிலீவராக, ஒரு விசுவாசியாக நாம் மற்றவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணுன்றதை நீங்கள் இதை பார்க்க முடியும். சரி, அதை தொடர்ந்து நம்ம வாசி. இப்போ 17லேருந்து ஒரு 20 வரைக்கும் வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில்,
மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். ஆமென். இப்போ இந்த நாளில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மன்னிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த திருவிருந்த ஆராதனை நம்ம பார்க்குறோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நான் உனக்கு அப்படி கற்றுக் கொடுக்கல, கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் யார் எப்படி இல்லை அப்படி வளரலை, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா, ஆண்டவருக்குள்ளாக ரட்சிப்பு சால்வேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கா இல்லையா? எத்தனை பேர் ஆண்டவர்னால விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க? அப்போ நாம் புறஜாதிகளை போல மற்றவர்களை போல இந்த உலகத்தாரை போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அப்படி ஒரு வாழ்க்கை என்னது வாழாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே எப்படி இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட சுவாபங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 31வது வசனம் சொல்கிறாரு, சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கள கடவது. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள கசப்பு, வெறுப்பு, கோபம், மூர்க்கம் இதெல்லாம் இருந்தால் கர்த்தர் நம்மளை மன்னித்தது போல நம்ம மற்றவர்களை மன்னிக்க முடியுமா? நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த திருப்பந்தியில் நம்ம அனுசரிக்கிறோம். இது ஏதோ ஒரு கடமைக்குன்னு நம்ம எடுக்கிறோமா, இல்லை ஒரு ரியலைசேஷனோட ஒரு உண்மையாக கர்த்தர் கல்வாரி சிலுவையில் நமக்காக ஒரு பெரிய மன்னிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் அது உணர்ந்துருக்கிறீங்க? இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த சபையில் உட்காந்துருக்குறோம்னா கர்த்தருடைய பெரிதான மன்னிப்பு நமக்கு கிடைத்தது நிமித்தம் தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஆமாவா இல்லையா? அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, இதே போல் கசப்பு, கோபம், மூர்க்கம் இப்படி இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நமக்குள்ளே என்ன இல்லையா, கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே இல்லை, கிறிஸ்து நமக்குள்ளே இல்லை. அப்போ நம்ம சும்மா பேர் கிறிஸ்தவர்களாக வாழக்கூடாது. சும்மா நான் கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு இல்லாமல் ஒருத்தவங்களை உண்மையாக மன்னிக்கிறோன்னா எப்படின்னா, கிறிஸ்து நம்மளை மன்னித்த, கிறிஸ்து எப்படி மன்னித்தார், நம்ம பாவங்களை நினைக்கிறாரா இல்லை, முழுமையாக கழுவி நம்மளை என்ன பண்ணியிருக்கார், ஒரு புது மனுஷனாக மாற்றி இருக்கிறார். அதே போல் நம்ம மற்றவர்களோடு இருக்கணும். அதான் 32வது வசனம் சொல்லுது, உங்களுக்குள்ள ஒரு கைண்ட்னஸ் இருக்கணும், ஒரு கம்பேஷன் இருக்கணும். மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம அவங்க மேலே இறக்கப்படணும், அவங்க மேலே என்ன இருக்கணும், ஒரு மனதுருக்கம் வேணும், ஒரு மன்னிப்பு நம்ம அவங்க மேலே வரணும். அப்படியே நமக்குள்ளே வரலைன்னா நமக்குள்ள கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே இல்லை. நம்ம சும்மா இதை கடமைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அனுசரிச்சுட்டு போகிறோம். உண்மையான கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே இருந்தால் நமக்குள்ளே என்ன இருக்கும், முக்கியமாக ஃபர்கிவ்னஸ். கல்வாரியின் சிலுவையினுடைய முழு அர்த்தம் என்ன, மன்னிப்பு தானே? ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் தான் அந்த சிலுவையின் மூலியமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு. கிறிஸ்து நம்மளை மன்னித்ததுனால தான் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பே நமக்கு கிடச்சிருக்கு. ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, சுட்டி காட்டுறாரு, நான் உன்னை மன்னித்தது போல நீ என்ன பண்ணு, மற்றவங்களை மன்னி அப்படின்றாரு. இது ஆண்டவர் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிற, அனுதினமும் நம்மளை சுட்டி காட்டுகிற ஒரு விஷயம். ரெண்டாவது, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, கட்டளையிடுறாரு, நீ மற்றவங்களை மன்னிச்சே ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்றாரு. நீங்கள் மார்க்கில் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கலைன்னா பிதா உங்களை மன்னிக்க மாட்டாருன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம மற்றவங்களை மன்னிக்கிற சுவாபம் நமக்குள்ளே வரலைன்னா நம்மளை ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். எத்தனை பேர் இந்த காலவேளை இதில் அக்செப்ட் பண்ணுறீங்க? நல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த சுவாபம் உங்களுக்குள்ளே இல்லைன்னா ஆண்டவரே எனக்குள்ளே வருவதாக அப்படின்னு கேளுங்க. இந்த காலவேளை நமக்குள்ளே வராது. ஏன்னா பலவிதமான செயல்கள் மற்றவர்கள் நமக்கு செஞ்சுருப்பாங்க, மன்னிக்கணுன்ற ஒரு துளி கூட எண்ணம் கூட நமக்கு வராது. ஆனால் கிறிஸ்துன்ற ஒரு நாமம் நமக்குள்ள, கிறிஸ்துன்னு ஒருவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாக அது நமக்குள்ள இருக்கணும். அது கம்பல்சரி. எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணுறீங்க? ஒரு புதிய ஏற்பாடோட டாக்டரினே என்னன்னா, நீங்கள் இந்த ஃபர்கிவ்னஸை க்ரீக் வேர்டில் பார்த்தீங்கன்னா கேரிசோமாய் அப்படின்றது, அந்த கேரிஷ்ன்றது கிரேஸ். அப்போ ஃபர்கிவ்னஸில் தான் இந்த புதிய ஏற்பாடே ஸ்டார்ட் ஆகுது. தேவனுடைய கிருபை என்னன்னா, நம்மளை மன்னிக்கிறதுக்கு தான் அந்த கிருபையை. எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணுறீங்க? அப்போ அவருடைய கிருபை என்ன கொடுக்குது, நமக்கு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கு. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் சுதந்திரமாக இருக்கிறீங்க? இல்லை பிசாசினுடைய கட்டுகளில், பிசாசினுடைய பிடிகளில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே. முக்கியமாக நம்ம கண்டம் பண்ணக்கூடாது யாரையுமே.
ஆண்டவர் நம்மளை கண்டம் பண்ணாரா? நம்ம பாவங்களை வெளிக்காட்டினாரா? இல்லை. பிசாசு தான் உங்கள் பாவங்களை சுட்டி காட்டுவான், உங்களை சொல்லிக்கிட்டே இருப்பான், மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துவான். அதை தான் ஆண்டவர் தவிர்க்கிறாரு. அப்பா, உன் பாவம் பெருக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணிடுவான்? வேஷம் போட்டு காட்டிடுவான். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் தான் எல்லாரும் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்துகிறான்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக நம்மளை அதை ட்ரை பண்ணலை. பிசாசு தான். அவன் நம்ம கூட கூட்டாளியாக இருப்பான், நம்மளோட எல்லா காரியங்களும் அவனை நம்மளை செய்ய வைப்பான். கடைசியில் நம்மளை காட்டி கொடுக்குறவன் அவன் தான். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. எப்போ வேணால் என்ன வேணால் உங்கள் லைஃப்பில் பிசாசு உங்களை காட்டி கொடுத்துருவான், அசிங்கப்படுத்திடுவான். ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு இரக்கத்தையும் மன்னிப்பையும் கிருபையும் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இது ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்து இருக்கிறார். நீங்களும் ஒவ்வொருவரும் மன்னிங்க. ஓகே, ஆண்டவருக்கு இந்த குணம் இருக்கா இல்லையா? இந்த திருத்துவத்திலே ஆண்டவருக்கு ஒரு பெரிய குணம் இருக்கு, மன்னிக்கிற குணம். அதனால தான் இந்த வசனம் அழகா சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்றார். ஏன்னா நம்ம யார் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னா, எபேசியர் 2:1 வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்ம பாவத்தில் மரித்தவர்களாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2:3 வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்போ ஒன்று, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னா பாவத்தில் மரித்தவர்களாக இருந்திருக்கிறோம். ரெண்டாவது, தேவனுடைய கோப ஆக்கினை நம்ம மேலே இருந்தது. இப்படி வாழ்ந்த நம்மளை கிறிஸ்துவின் இரத்தம், கிறிஸ்துவின் சிலுவை நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறது. அவருக்குள்ளாக பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வைத்திருக்கிறார் ஆண்டவர். நம்மளை புது ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆவி என்னும் அச்சாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். நீங்கள் 4:30 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்றையும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்படின்னா என்ன? தேவனுடைய பரிசுத்த ஆவியை நம்ம மேலே பொழிந்திருக்கிறார். ஆமென். அப்போ அவர் நமக்கு ஒரு ஃப்ரீவில் கொடுத்துருக்கிறாரு, ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, அவர் மன்னிப்பை கொடுத்துருக்கிறார். அது இல்லாமல் பரிசுத்த ஆவியை நம்ம மேலே ஊற்றி இருக்கிறார். இவ்வளவு பெற்ற நாம ஒரு மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியலன்னா நம்ம கிறிஸ்தவர்களா? சத்தமாக சொல்லுங்க. அப்போ நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? போலியான எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி இன்னைக்கு இருக்க வேண்டாம். நம்ம சிலுவையோட பேஸே என்னன்னா மன்னிப்பு தான். அந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கவே முடியாது. நித்திய கோபாக்கினிக்குள்ள நரகத்துக்கு போக வேண்டிய உங்களை என்னையும் கத்த தப்புவித்து இந்த நாளில் இந்த திருப்பந்தியில் நம்மளை பங்கு பெறுவர்களாக கத்தர் மாற்றி இருக்கிறார். அப்படியே உங்கள் இருக்கையிலேருந்து எழுந்துருங்க. அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கை துர்க்குணத்தில் இருந்திருந்தா கத்தர் மன்னிங்க. நான் பாவமான காரியங்களில் இருந்தால் கத்தர் என்னை மன்னிங்க. என்னை இந்த தருணத்தில் பரிசுத்தவனாய் மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த பந்தியில் நான் தைரியமாக நான் பங்கு பெறணும். ஆண்டவரே, எனக்காக நீங்கள் கொடுத்த இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரே, எனக்காக நீங்கள் கொடுத்த ஒரு வெளியேற பெற்ற கிருபை. ஆண்டவரே, இந்த கிருபையை ஆண்டவரே நான் பங்கு பெறணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சோதித்து பார்த்து, ஆண்டவரே நான் துணிகரமாக இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே இது கடமைக்காக இல்லை ஆண்டவரே, உண்மை உத்தவமாக கிறிஸ்து நீர் என்னை மன்னித்தது போல நான் ஒருவருக்கொருவர் மன்னிக்க கத்தர் உதவி செய்யுங்க. முக்கியமாக நிறைய பேர் நாமளே மன்னிக்காமல் நிறைய கசப்பான நம்ம மேலேயே நிறைய கோபத்தில் இருப்போம். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் மேலே எனக்கு நிறைய கோபம் இருக்குது, எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, எனக்கு நான் ஏன் இந்த பூமியில் வாழ்கிறேன்ற அளவுக்கு எனக்கு என் மேலே கோபம் இருக்குது. இதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பயன்படுத்தி இருந்தால் கத்தர் என்னை மன்னிங்க. ஆண்டவரே ஒரு விசையாக கத்தர் என்னை தூய்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் என்னை வாழ வைக்கிறதுக்காக என்னை ஜெனிப்பித்தீர். ஆண்டவரே, என்னை உமது பிள்ளையாக மாற்றும்படியாக என்னை நீ ஜெனிப்பித்தீர். ஆண்டவரே, என்னை உமது சாயலாக மாற்ற வேண்டும் என்று என்னை ஜெனிப்பித்தீர். ஆண்டவரே, என்னை அப்படி ஆக்கும் என்று எல்லாரும் ஒரு நிமிடம் உங்களை நீங்களே கன்ஃபஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணலாமா?
இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், கர்த்தரோடு இன்றைக்கு ஒப்புரவானவர்கள் எல்லோரும் சந்தோஷத்தோடு இந்த திருப்பந்தியிலே நாம் பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் இடைபடுவாராக. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. யாருக்காவது அப்பமோ திராட்சரசம் வராமல் இருக்கா? நம்ம எல்லோரும் ஒருமித்து இதில் பங்கு பெறுவோம். காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானோம் தழும்புகளால். எல்லாரும் நம்முடைய காணிக்கைகளை தசம பாகங்களை எடுத்து ஜெபத்தோடு ஆண்டவருடைய வேலைக்காக ஊழியத்திற்காக நாம் எல்லாரும் மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியோடு கொடுப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்று கொண்டோம் சிலுவையினால். சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தினின்று.
நேசர் செய்த நன்மைகளை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் இப்பொழுது ஆமென் எடுத்த திருவிருந்துக்காக, அதில் மீதி இருக்கிற காரியங்களுக்காக, கொடுத்த காணிக்கைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும் அவர் செய்த நன்மைகளை. ஆமென். என்ன பாடுபட்டார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல பரிசுத்த நாளில் உம்முடைய திருசமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை புகழ்த்தி பாட ஆராதிக்க, அருமையான திருவசனங்களை கேட்க, விசேஷமாய் மன்னிப்பின் காரியங்களை பற்றி கேட்க கிருபை பாராட்டினீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மிச்சமுள்ள அப்பம் இருக்கிறது, மீதி உள்ள ரசம் இருக்கிறது தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. மிகுதியாய் இந்த திருவிருந்தில் பங்கு பெறாத அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களெல்லாம் ஹல்லேலூயா உம்மை அறிந்து தெரிந்து தெளிந்து ஆமென் இந்த பந்தியிலே அவர்கள் பங்கெடுக்கும்படியாய் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உமக்கு உம்முடைய ஊழியத்திற்காக காணிக்கைகளை கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, இது எங்களால் உண்டானதல்ல, உம்மிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆமென் அதிலே ஒரு சிறு பகுதியை உமக்கு காணிக்கையாய் கொடுக்கிறோம். அப்பொழுது மன உற்சாகமாய் கொடுக்க கிருபை செய்யுங்க. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய குறைவுகளை எல்லாம் மாற்றி நிறைவாக்குங்க. கொடுக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆமென் அவர்களும் தாராளமாய் ஏராளமாய் விதைக்கும்படியாய் ஹல்லேலூயா அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்க தாப்பனே. சபையின் ஊழியம் வளர்ந்து பெருகட்டும், பெரிய காரியங்களை செய்யட்டும், நன்மையினால் முடிசூட்டுங்க. இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தான் நம்முடைய சபைக்கு முதன்முறையாக, இந்த சபைக்கு முதன்முறையாக வந்திருக்கிறோம் என்கிறவர்கள் இருப்பீர்களானால் எழும்பி நிற்கலாம். உங்களை வரவேற்க வாஞ்சையாய் காத்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தம்பிக்கிட்ட அந்த மைக் ஒன்று கொடுங்கப்பா. இதை கொடு. சொல்லுங்க தம்பி, உங்க பேரும் எங்கிருந்து வாரீங்க, இங்கே என்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க தம்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் கவின். நான் நாமக்கல்ல இருந்து வரேன். இங்கே டிசிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், கொச்சியில். ஆமென். ஆண்டவர் தம்பியை ஆசீர்வதிக்கட்ட எல்லாரும் கையெழு. அருமையான தம்பி என்ன நோக்கத்திற்காக இங்கே வந்திருக்கிறாரோ, நாமக்கல்லில் இருந்து இங்கே வந்திருக்கிறார். இங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறார். வாய்க்கும் போதெல்லாம் அந்த ஷிஃப்ட்னு சொன்னார். நாங்கள் ஒரு தடவை தம்பி ஒருத்தர் சொன்னார், ஷிஃப்ட் தான் நமக்கு பெரிய கிஃப்ட்டு. அந்த ஷிஃப்ட்டு உங்களுக்கு இல்லை, நான் அந்த ஷிஃப்ட்டில் வர முடியாதுன்னு சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை சில வேளை ஷிஃப்ட்டு சரி வரலன்னு சொன்னால் எனக்கு வர முடியாதுன்னு சொன்னார். அதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஆலயத்திற்கு வருவதற்கு யாரானாலும் சரி, தம்பி பி சீட்டட். தேங்க்யூ தம்பி. ஆலயத்திற்கு வருவதற்கு என்ன ஷிஃப்ட் அது இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து சொல்லி அவங்கள புரிய வைக்கணும். புரிய வச்சுட்டு நீங்கள் ஆலயத்திற்கு வரணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடப்படும். சிலர் சபையை கூடுதலை விட்டு விடுவதை போல நாம் விட்டுவிடவே கூடாது. அதை நம்ம மனதிலே வைத்துக்கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும். ஆமென். இப்பொழுது அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக போகிறோம். நம்முடைய பராமரிப்பு கூடுகை கேர்சல் எங்கெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால், புதன்கிழமை ராஜசேகரன் தம்பி வீட்டில் திருப்புணித்தராவில் நடக்கிறது. சனிக்கிழமை அன்று வயிற்றிலாவில் தம்பி விஜயினுடைய வீட்டில் நடக்கிறது. செவ்வாய்க்கிழமை தம்பி மதன் வீட்டிலே கூடுகை நடக்கிறது. தயவு செய்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அங்கு போக வேண்டும். ஆமீன். அங்கு உள்ளவர்களெல்லாம் கூட்டி சேர்க்க வேண்டும். நம்முடைய காலங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து மரித்த ஆண்டவருடைய செய்தி இன்னும் எட்டப்படாமல் இருக்கிறது. ஏதோ 2.5 விழுக்காடு தான், 100க்கு 2.5 விழுக்காடு கூட சேரவில்லை. நாம் இப்படி இருந்தோமானால் அது சரி வராது. அதனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அழைத்து கொண்டு இது செய்ய வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வந்த தம்பிக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான தம்பி கவினை இங்கே கொண்டு வந்திருக்கிறீர் தகப்பனே. உமக்கு ஒரு நோக்கம் உண்டு தகப்பனே. மகனை ஆசீர்வதிங்க, அவருடைய கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. உம்மை தேடி வந்திருக்கிற மகனை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. பெரிய காரியங்களை பிள்ளையினுடைய வாழ்விலே செய்து அதிசயங்களை காண கிருபை செய்யுங்க. ஆமேன். வாய்க்கும் போதெல்லாம் ஆமேன் ஒரு நாள் கூட தவறாமல் ஆலயத்திற்கு வர கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு திருமண நாள். ஆமேன். ஹாப்பி பர்த்டே. ஆமேன். வெட்டிங் டே, ஆனிவர்சரி எல்லாம் செய்கிறவங்க இருந்தால் எழும்பி நிற்கலாம். அருமையான தம்பிமார்கள் ஜீவனுக்கு அப்பா 2 பேருக்கும் இன்றைக்கு 2 பேருக்கு 15th ஜீவன் February 15th, டேனியல்
February 15th தம்பி 17 February 17th தம்பிக்கு பர்த்டே. அதற்காக ஆமென் நம்முடைய ஜாய் பிரதர் ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளில் கர்த்தாவே இந்த வாரத்திலும் ஆண்டவரே பர்த்டேஸ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறோம் கருத்தில் கொடுக்குறோம். ஆண்டவரே மிக சுத்தரிக்கிறோம். குறிப்பாக ஜீவன் டேனியல் மற்றும் காட்வின் ஆண்டவரே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. உங்கள் கருத்தில் நாங்கள் கொடுக்குறோம் கர்த்தாவே. அவர்கள் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அதன் காலத்தில் அவர்கள் கர்த்தாவே மிக சுத்தரிக்கிறோம். அதை நேர்த்தியாய் செய்து உமக்கென்று பிள்ளைகளை வாழ கிருபை கொடுங்க. அவர் படிக்கிற பாடங்கள் வேலை செய்கிற இடம் எல்லாவரும் கருத்தில் நாங்கள் கொடுக்குறோம். தேவன் விசேஷ ஆண்டவரே ஒரு பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அருள போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் மூடி கொடுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென். பர்த்டே காண்கிற பிள்ளைகளுக்காக எல்லாரும் கையடித்து ஆமென் பாராட்டுவோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது வருகிற 17ஆம் தேதியிலிருந்து போர்டு எக்ஸாம் ஆரம்பிக்கிறது. தங்கை சண்முக பிரியா தம்பி ஆகாஷுக்கெல்லாம் அந்த போர்டு எக்ஸாம் அந்த மைக்க கொடுங்க தம்பி நடைபெறுகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஜெயம் எடுத்து ஆமீன் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமீன். அவருடைய காரியங்களை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆமீன். நமக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் பிள்ளைகளுக்கு அந்த சான்ஸ் கிடையாது. அதற்காக நம்முடைய பாஸ்டர் அவர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். ஆமீன். ரெண்டு பேரும் எழுப்பி நிறுங்க. சண்முக பிரியாலும் ஆகாஷம் வாங்க, எங்க ஃப்ரெண்ட்ல வாங்க தம்பி. குயிக்கா சோதரம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தாவே இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே விசேஷமாக இந்த வாரத்தில் தன்னுடைய தேர்வுகள் எழுத இப்படியாக செல்ல இருக்கிறதான அருமையான இந்த பிள்ளைகளை நம்முடைய திருக்கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய கர்த்தாவே எதிர்காலங்கள் எல்லாம் நன்மையாக முடிசூட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்காலங்களை நிர்ணயிக்கிறது இந்த நாட்களில் கர்த்தாவே தன்னுடைய படிப்பு அதுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் அவர்கள் கர்த்தாவே தேர்வுக்காக அவர்கள் ஆயத்தப்படவும் பிதாவே உம்மை நோக்கி பார்த்த ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருந்த தேவையான எல்லா ஞானங்களும் எல்லா வல்லமையும் ஞாபக சக்திகளையும் பிள்ளைகள் பெற்று அவர்கள் இப்படியாக படித்த பாடங்களில் இருந்த கர்த்தாவே வேண்டிய எல்லா கர்த்தாவே அவருக்கு தேர்வுகளை குஷ்டங்கள் வரவும் சரியாக தேர்வு எழுதவும் ஆண்டவரே நல்ல மதிப்பெண்களோடு இந்த பிள்ளைகள் வெற்றி அடைய உதவி செய்ய ஜெபிக்கிறோம். சுற்று சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாய் கொடுக்கணுமே. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே தன்னுடைய வாழ்க்கையில் உமக்கு வந்த பிள்ளைகளாக ஆண்டவரே எதிர்காலத்தில் அப்பா சோத்திரம் ஆண்டவரே உம்மால் உயர்த்தப்பட்ட பிள்ளைகளாக இந்த சமுதாயத்தில் வாழவும் உமக்கென்று சாட்சிகளாக இந்த உலகத்தில் செயல்படவும் அநேகருக்கு ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை மற்றவர்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக அப்பா சோத்திரம் நீர் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் காணப்பட உதவி செய்யோடு ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதிக்க கர்த்தாவே அவருடைய எதிர்காலங்கள் எல்லாம் நன்மையாய் ஆண்டவரே இப்படி சூட்டு கொடுக்க வேண்டி ஜெபிக்கிறோம். பூர்ணமாக திருக்கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 பிள்ளைகள் இருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்முடைய அந்த பரிபூர்ண ஜீவன் அல்லது பரிபூர்ண வாழ்வு என்கிற அந்த வேதபாட நம்ம தொடங்க இருக்கிறோம். அபண்டன்ட் லைஃப். அதற்காக பேர் கொடுத்தவர் மாத்திரமல்ல எல்லாரும் நம்முடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிறகு அங்கே இருந்து அதுக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை தருவாங்க. அங்கே வைத்து ஃபில்அப் பண்ணி சைன்லாம் போட்டு கொடுக்கணும். அதில் ஒரு ஃபோட்டோ ஒட்ட வேண்டும். ஆமாம், நமக்கு சர்டிஃபிகேட் தரப்படும். அதனால் அந்த ஃபோட்டோவை இன்றைக்கு இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் கொண்டு வரவும். அப்போ எல்லாரும் அதை மறந்துடாமல் அங்கே இருந்து எல்லாம் ஃபில்அப் செய்து கொடுத்து ஆமீன் ஆசீர்வாதத்தை பெறணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கான சிறு பிள்ளைகளுக்கான வசனங்கள் பிள்ளைகளெல்லாம் ஓடி வந்து வசனங்களை சொல்லட்டும். ஆமேன். Psalms 18 verse 29, for they I have run through troop and I have leaped over wall. Amen. Hallelujah. தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனுக்கு
குறித்து யாக்கரிங்கள் சங்கீதம் 81:1. Hallelujah. With your help I can advance again a troop. With my God scale a wall. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு மாலையிலே யூத் மீட்டிங் இருக்கிறது. சரியாக இன்றைக்கு 5:45க்கு தொடங்கும். அருமையான செய்திகள், அருமையான ஆராதனைகள் எல்லாம் இருக்கும். ஆமென். எல்லா யூத்தும் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ள வேண்டும். அதுபோல் முடிந்தவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது மிகவும் முக்கியமான நேரம். நான் எப்பொழுதும் சொல்வேன், மெசேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மியூசிக் அண்ட் எனிதிங் எல்ஸ். ஆமென். அவர் தம்முடைய வார்த்தை சகல பிரசாதி பார்க்கிலும் மகிமைப்படுத்தினார். அந்த வார்த்தைக்கான நேரம். நமக்கு அந்த வார்த்தைகளை தருவதற்கு நம்முடைய அருமையான பாஸ்டர் அவர்கள் ஆயத்தமாய் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் கரங்களை அடித்து ஆமென் வரவேற்போம். ஆமென். ஆசீர்வதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாகவும் ஆயத்தமாக இருக்கிற எல்லா தேவ மக்களும் தன்னுடைய கரங்களை அடித்து நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுவோம். உண்மையாகவே நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? அதோ கேட்குறாங்க, உற்சாகமாக இருக்கிறோம். இங்கே எப்படி உற்சாகம் இருக்க முடியும்? இன்றைக்கு உலகத்தில் போய்கொண்டிருக்கிற அந்த பாதைகள் எல்லாம் மிகவும் நெருக்கமும் போராட்டம் நிறைந்த உலகத்தில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அப்படியா சென்று கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கு அருமையான ஆராதனை நம்ம ஏறெடுத்தோம். தொடர்ந்து இந்த திருவிருந்தில் நான் ஒரு நல்ல ஒரு செய்தியை ஊழியர் நம்ம மத்தியில் வழங்கினார்கள். மன்னிப்பை குறித்தும் எத்தனை பேருக்கு அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக இருந்தது என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அன்று பேதுரு எழுந்து நின்று பிரசங்கித்த போது மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சா? இருதயத்தில் குத்து உண்டவர்களாக. இருதயத்தில் குத்து உண்டாயால் என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இந்த உலகம் இந்த நாட்களில் கசப்பும் வெறுப்பும் இவ்வாறான நிலையில் தள்ளப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. அதிலிருந்தெல்லாம் தேவ பிள்ளைகள் விடுவிக்கப்படணும். ஹல்லேலூயா. நம்மை தாமே இந்த நாளில் அதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு நிமிடம் நாம் தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே, உமது பிள்ளைகள் மத்தியில் நீர் எழுந்தருள வேண்டி ஜெபிக்கிறோம். அவருடைய ஆத்மாவுக்கு ஆத்மீகத்துக்கு தேவையான நல்ல செய்தியை நீர் வழங்கி ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவை ஆராதனையிலும் திருவிருந்தில் எல்லாம் நீர் கர்த்தாவை விடப்பட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த செய்தியில் ஆண்டவர் நீர் ஒவ்வொருவரோடு பேச வேண்டி ஜெபிக்கிறோம். அது அவருடைய வாழ்க்கையில் பயன்பெறவும் உமக்கு உகந்ததான நல்ல பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் காணப்பட உதவி செய்ய வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் இப்படியாக நம்முடைய செய்தி என்னவென்றால், த ஸ்பிரிச்சுவல் காம்ப்ரமைஸ், அதாவது சமரச ஆவி. தேவ பிள்ளைகள் மத்தியில் அநேக ஆவிகள் இப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் ஒரு வினோதமான ஆவி தான் என்னது? சமரச ஆவி.
கோபத்தின் ஆவி, பொறாமையின் ஆவி, அது கன நித்திரையின் ஆவி, ஆவிக்குரிய மண்டலத்தில் செயல்படுகிறதான சில ஆவிகள். இது உலகத்தில் உள்ள மக்கள் இருக்கிறதோ இல்லமோ இல்லை நமக்கு தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் விசுவாசிகளோட வாழ்க்கையில் இவ்வாறான ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், பிசாசானவன் அவன் தந்திரமாக செயல்படுகிறதான ஒன்று இவ்வாறான ஆவிகளை அனுப்பி தேவ மக்களை விசுவாசத்திலிருந்து அவர்கள் வழி விலகி செல்லத்தக்கதாக அவன் கையாளுகிறதான ஆயுதம்தான் இவ்வாறான செயல்கள். அதில் ஒன்றுதான் என்னது? சமரச ஆவி. நாம் பார்த்தோம் என்றால் அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமைகளாக எங்கே போயிருந்தாங்க? எகிப்து தேசத்தில் அவர்கள் இருந்தார்கள். அதாவது நம்முடைய தேவன் அவர் அதாவது ஒரு ஸ்டாண்டர்டான ஆண்டோட ஆவியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது சமநிலையான ஆவி. ஆனால் பிசாசானவன் செயல்படுகிறதான ஒன்று என்னது? சமரசமாக, அதாவது சிச்சுவேஷனுக்கு தகுந்தவாறு என்ன பண்ணுவான்? அவன் மாற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறதான அவனுடைய தந்திரம். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அவர்கள் என்னவா இருந்தார்கள்? அவர்கள் இப்படியாக 430 ஆண்டுகள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவ்வளவு நாள் அவர்கள் அடிமைகளாக இல்லை. அதாவது சிச்சுவேஷனுக்கு தகுந்த யோசேப்பினால் அந்த எகிப்து தேசம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கு நல்ல நிலைமை கொடுக்கப்பட்டது. அவர்கள் இப்படியாக வளர்ந்து பலுகி பெருகினார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய தொழில் மந்தைய மேய்க்கிறதும் அவ்வாறாக எல்லா விதத்திலும் அவர்கள் வளர்ச்சி அடைந்து இருந்தார்கள். ஆனால் காலங்கள் சென்றபோது யோசேப்பை அறியாத யார் வந்தா? வேறொரு பார்வோன் வந்தார். அவர் பார்த்து என்ன செஞ்சார்? இவர்கள் எல்லாரையும் இப்படி விட்டால் சரிப்படாது, இவர்கள் எல்லாவற்றுக்கும் உள்ள உரிமைகள் பறிக்கப்பட்டது. அவர்கள் எல்லாம் அடிமைகளாக வேலை செய்தார்கள். அவர்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி இல்லை. காரணம், அவர்களுக்கு யுத்தம் தெரியாது, அவர்களுக்கு பழக்கம் இல்லை. அவர்கள் சுகபோகியாகவே வாழ்ந்து காலத்தில் இருந்து சென்று கொண்டிருந்த மக்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாத நிலையில் தள்ளப்பட்டு அவர்கள் அதிலும் அவர்கள் சமரசமாக இருந்து விட்டார்கள். நாம் பார்க்கலாம், யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் நாம் பார்த்தோம் என்றால் நாம் அதில் நமக்கு பரிந்து கொள்ள முடியும். அந்த நேரத்தில் தான் இந்த ஜனங்கள் யாரை நோக்கி? ஆண்டவரை நோக்கி கூக்குரல் விட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் யாரை எழுப்பினார் என்றால் மோசேயை எழுப்பி பார்வோனிடத்தில் இப்படியாக சென்று என்ன சொல்கிறார்? என்னுடைய ஜனங்களை வனாந்தரத்தில் சென்று நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் எங்களை ஆராதிக்க நீர் விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். போடுங்க 1ஆம் அதிகாரம் 5:1. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். ஓகே, பார்வோன் சொல்றார், எகிப்துக்கு ராஜா யாரு? நான் தான் எகிப்துக்கு ராஜா, நான் தான் ஆண்டவர். எகிப்துக்கு ஆண்டவரே நான் தான். பின்ன யாரை ஆராதிக்கணும்?
உங்களை என்ன செய்ய மாட்டேன், வேற யாரையும் ஆராதிக்கிறதுக்கு நான் விடுறதில்லை. காரணம், பார்வனுடைய இருதயம் அவ்வாறாக கடினப்பட்டு பிசாசின் ஆளுகைக்குள் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமென். அதாவது விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படியாகவும் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன். அப்ப சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவன் என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளணும். அது அறிந்து கொள்ளப்பட முடியாதபடி மனக்கண்களை குருடாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த நாளில் நம்ம விசுவாச கோலத்தில் நாம் பார்த்தோம் என்றாலும் பிசாசானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் கிட்டி சேரப்பட முடியாதபடி, ஆண்டவரை ஆராதிக்க விடக்கூடாதபடி, தேவனிடத்தில் ஐக்கியப்பட முடியாதபடி, அவன் இருக்கிற இடங்களிலே அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் அவன் இப்படியாக என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், அதிகமாக நெருக்கங்களை கொடுத்து வேலை செய்கிற இடத்துல வேலை பழுவை கூட்டுவதும், குடும்பங்களில் பார்த்தோம் என்றால் பிரச்சனைகளை உண்டாக்குறதும், இவ்வாறாக ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து அவன் அவர்களுடைய இருதயங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறானா, கடினப்படுத்தி கொண்டிருக்கிறான். காரணம், ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் போகிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஆராதிப்பதற்கு அவன் அனுமதி கொடுக்காத வைத்தது இருந்தது போல, நாட்களிலும் தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் தேவனை ஆராதிக்கப்பட முடியாதபடி, தேவனுடைய ஐக்கியத்தில் கடந்து வர முடியாதபடி ஒவ்வொரு நாளும் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். விசேஷமாக இந்த நாட்களில் பார்த்தோம் என்றால், வேலை செய்கிற இடங்களில், அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் இன்றைக்கு வேலைகளை கொடுக்கிறார்கள். ஆண்டோட வசனத்தின்படி அந்த காலத்தில் 6 நாள் என்ன செய்யலாம், வேலை செய்யலாம், 7ஆம் நாள் ஓய்வு நாள், அவர்கள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிரமாணம். இவர்கள் எல்லாம் இந்த நாளில் மாற்றப்பட்டு 7 நாட்களும் வேலைகள். இவ்வாறாக செயல்படுகிறதான ஒன்று, அது யாருடைய கிரியை, பிசாசுடைய கிரியைகள். ஆண்டவரை விட்டு அகற்றி சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு இவர்களை அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நாட்களில் இவ்வாறாக கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றிலிருந்து நமக்கு என்ன வேணும், விடுதலை வேணும். நமக்கு ஒரே வழி யாரு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய கூக்குரலை கேட்ட ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்முடைய கூக்குரலை அவர் கேட்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எதிர்த்து போராட முடியாது இந்த உலகத்தில். அந்நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களை எதிர்த்து போராட சக்தி இல்லை, திறமை இல்லை, ஒன்றுமில்லை. காரணம், அவர்களுடைய எந்த உரிமையும் அவர்களுக்கு இல்லை. தேவ பிள்ளைகளாகிய நாமும் இந்த நாட்களில் இவ்வாறான நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரே வழி, ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும், நான் கூப்பிடணும். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை ஒன்று பார்ப்போம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். பலவான
கட்டினா தான் என்ன செய்ய முடியும்? வீட்டுக்குள்ள நம்ம புகுந்து போக முடியும். நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் வரணும் என்றால் என்ன செய்யலாம்? பலவானே கட்டணும். எப்படி கட்டுறது? நமக்கு சக்தி இருக்கா? ஆண்டவர் நமக்கு பலன். அவர் நம்மோடு இருந்து செயல்பட்டால் பலவானே என்ன செய்ய முடியும்? நம்ம கட்ட முடியும். என்னுடைய முயற்சியினால் நான் கட்டினேன் என்றால் நான் தோற்று போய் விடுவேன், அழிந்து போய் விடுவேன். சாத்தானை மேற்கொள்வது என்பது அவ்வளவு லகுவான காரியம் இல்லை. அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால், பலவானே கட்ட வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? அதற்குள்ள பலன் ஆண்டவர் தரணும். அதுக்கு என்ன செய்யறது? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி நாம் கூக்குரல் இடும்போது ஆண்டவர் கேட்டு நமக்கு பலனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம வேலை பார்க்கிற இடங்களிலோ அல்லது பிஸ்னஸ் செய்கிற இடங்களில் எல்லாம் இவ்வாறான காரியங்கள், நிலைமைகள் எல்லாம் மாறி போகும். ஒருவேளை ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தால் முதலாளிகளுடைய எண்ணங்கள் மாறும். ஒன்று ஒன்று மாறும்போது அதெல்லாம் நமக்கு பாதகமாக முடிகிறதா இருக்கும். எந்த ஒரு நிலை இருந்தாலும் அதையெல்லாம் கட்டுகிறதுக்கு நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு பலன் தந்து எல்லாவற்றையும் இப்படியாக மாற்றித்தர வல்லவராயிருக்கிறார். நீங்கள் இப்படியாக ஆண்டவரோடு அதிகமாக கிட்டி சேரும்போது அடுத்தது என்ன சம்பவிக்கும் என்பதையும் பார்ப்போம். யாத்திராகமம் 5:6 அதிகாரத்தை போடு, 6 வசனத்தை போடுங்க. அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, போடுங்க தம்பி, போடுங்க. செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதில் நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பராயிருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். ஆமென். இங்கு ரொம்ப சுவாரஸ்யமான நிலையில் இருக்கிறது நம்ம பார்ப்போம். மோசே போய் பார்வோனுக்கு கேட்கிறார், இவங்களை என்ன செய்யுங்க, தேவனே ஆராதிக்க நீங்க அனுமதி கொடுங்க என்று. அவர் நினைக்கிறார், ஆளோட்டியில் பிடிச்சு இவங்க சோம்பலா சும்மா இருக்கிறதுனால தான் என்ன தேடுறாங்க, கடவுளை தேடுறாங்க. என்ன பண்ணு, வேலையே கூட்டு. அவங்களுக்கு அதாவது தலையை சுமக்கிறதுக்கு வைக்கோல் இதெல்லாம் அவங்களே போய் என்ன செய்யணும், பார்த்துக்கட்டும். ஆனால் ஒன்று, எண்ணிக்கையில் என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் குறையக்கூடாது. நம்ம இன்னைக்கு வேலை பார்க்குற இடங்கள் எல்லாம் எப்படி இந்த மாதிரி நிலைமை தானே இருந்துகிட்ருக்கு. எல்லாம் எப்படி டார்கெட்டுக்கு மேலே டார்கெட், அதுக்கு மேலே கமிட்மெண்ட், விஷ் டார்கெட், வேறு என்ன டார்கெட், அதாவது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களால் தாங்க முடியாத என்ன செய்ய வேண்டியது, கொடுத்து விட்டுற வேண்டியது. அதோட என்னாச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால், இவங்க ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டுகோள் கொடுத்த போது அவங்களுக்கு கிடைத்தது என்ன, எக்ஸ்ட்ரா வேலை. நம்ம ஆண்டவரை தேடும்போ இந்த மாதிரியான நிலைமை இருக்கா? அப்போ தெரிஞ்சுங்க, நீங்கள் சரியாக ஆண்டவரை தேடுகிறீர்கள் என்று. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்கள் என்றால் என்ன ஆகும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா என்ன ஆகும், இன்னும் டைட் ஆகும். வேலை பார்க்குற இடங்களில் இன்னும் இதாக இருக்கும், பிரச்சனைகள் இன்னும் கூடும்.
வீடுகளில் இன்னும் ப்ராப்ளம் கூடும். ஆனால் அதில் மத்தியில் யார் இருப்பா? ஆண்டவர் இருப்பார். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினவரும் ஆண்டவர், அதுக்கு பரிகாரம் உண்டாக்குறவரும் ஆண்டவர். அவர் காயப்படுத்தி காயத்தை கட்டுகிறவராயிருக்கிற தேவன். பிரச்சனைகள் காரியங்கள் எது இருந்தாலும் அது எல்லாவற்றிலும் பரிகாரத்தை ஏற்படுத்துகிற தேவன் நமது ஆண்டவர். ஹல்லேலூயா. காரணம், அவருக்கு அவருடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்களாயிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்தில் விசேஷித்த மக்கள். அவர்களை இப்படியாக அவர் கருதுகிறவராயிருக்கிறார். அவர்களுடைய கூக்குரலை கேட்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்ட தேவன் இந்த நாட்களில் அவருடைய பிள்ளைகளாகி இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களையும் என்னையும் நம்முடைய கூக்குரலை கேட்க அவர் இப்படி ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த போராட்டங்களில் மத்தியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், சில ஆளுகள் ஓவர் டைமாக வேலை பார்க்குறாங்க. சில ஆளுகள் நான் ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க, வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. சில ஆளுகள் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ், நிலநிற்புக்காக வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. ஓவர் டைம் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. ஆனால் எந்த வேலை பார்த்தாலும் அவர்கள் பூரணமான ஆசீர்வாதங்களை அவங்க அடைவாங்களா என்று பார்த்தா நெட் ரிசல்ட்டு ஒன்றும் பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி இல்லை. அதனால் அவங்க பெரிய சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று பார்த்தாலும் பெரிய சந்தோஷமாகவும் இல்லை. ஆனால் பிரச்சனைகளும் போராட்டங்கள் தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஸோ ஐஸ்வர்யவான ஆக வேண்டும் என்று நம்ம இப்படியாக நம்ம முயற்சி செய்து வாழணும் இல்லை. ஆண்டவர் இப்படியாக நம்மளை கருதுகிற தேவன், நமக்கு உண்ணவும் உடுக்கவும் இருக்கிறது போதும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து நம்ம செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இப்படியாக வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். போன வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால், உண்ணுகிறதுக்காக நம்ம என்ன செய்கிறது, எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், என்ன செய்வோம் என்று நம்ம இப்படி அங்கலாய்த்து இருக்கிறத விட எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அவர் நமக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவது நம்ம என்ன செய்யணுமா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடுகிறோம் என்றால் நமக்கு என்ன செய்யுமா, எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ உலக பிரகாரமாக அதாவது காரியங்களை நாம் இப்படியாக முன்வைத்து அது மாத்திரமே வாழ்வு என்று நாம் நினைத்து நாம் இப்படியாக முற்பட்டும் போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம ஒருபோதும் காணப்பட முடியாது. நம் சரியாக ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால் நெருக்கத்திலும் நம் ஆண்டவரை கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு அதுக்குள்ள வழிகள் எல்லாம் அவர் நமக்கு திறந்து கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்தது நம்ம பார்த்தோம் என்றால், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 25-28 வசனத்தை நம்ம பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை பார்ப்போம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். போதும். இப்போ பார்வோன் என்ன செய்கிறாரு, அவர் இறங்கி வருகிறார். என்ன செய்கிறார், நீங்க என்ன செய்யலாம், நீங்க தேவனை ஆராதிக்கலாம். எங்க ஆராதிக்கணுமா, அங்கேயே ஆராதிக்கணும்.
நீங்க இங்கே இருக்கிற இடத்துல நீங்க ஆராதிங்க. நீங்க அதாவது வேற எங்கேயும் போய் எல்லாம் என்ன செய்ய வேணாம், ஆராதிக்க வேண்டாம். ஆராதிக்கிறதுக்காக நீங்க தனியா போக வேணாம். இருக்கிற இடத்துல நீங்க ஆராதிச்சா போறோம். நம்ம ஆராதிச்சா பத்தாதா? நம்ம வீட்டில் இருந்து இருக்கிற இடத்துல நம்ம ஆராதிக்கலாமே. கொரோனா காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் படுக்கையில் படுத்திருந்தே நம்ம ஆராதனைகள்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்கு ஆலயத்துக்கு போய் கஷ்டப்பட்டு போகிறோம்? நம்ம அங்கே இருந்து படுக்கையில் இருந்துட்டு கூட நம்ம ஆராதிக்கலாம். சபைக்கு எதுக்கு ஆராதனைக்கு வரணும்? இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே என்ன சொல்கிறார் என்றால், என்னுடைய ஜனங்கள் எங்க போனோம்? வனாந்தரத்துக்கு போய் அவர்கள் தேவனை என்ன செய்யணுமா? ஆராதிக்கணும். இங்க இருக்கிற அருவருப்புகளோடு ஆண்டவரை ஆராதிப்பது அல்ல. ஆண்டவரை ஆராதித்தால் என்ன உண்டு? விடுதலை உண்டு. என்னுடைய ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிக்கணும். அது எங்க? இருக்கிற இடத்தில் இருக்கிற அருவருப்புகளோடு ஆராதிப்பது இல்லை. வனாந்தரத்தில் தனியாக போய் என்ன செய்யணும்? 3 நாள் பயணம் செய்து போய் அங்கு ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கலாம். உலகத்தில் இருக்கிறதோடு சேர்ந்து ஆராதிப்பது அல்ல. இன்று ஆராதனை என்றால் நாம் நினைப்போம், எதுக்கு ஆராதனைக்கு போய் என்ன பண்ணுறோம்? நமக்கு வேலையை பார்த்தா வேலை, இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துலையே சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க? இங்கே இருந்துட்டு நீங்கள் பண்ணால் போதாதா? பக்கத்தில் கூட, அந்த பக்கத்தில் கூட சபைகள்லாம் இருக்குது, சர்ச் இருக்குது, போய் அப்படியே தலையை காமிச்சிடுவாங்களாம். எதுக்கு நீங்கள் அதுக்காக மெனக்கட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இது எல்லாம் விசுவாசிகளோட வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உண்டு. எப்படி உங்களை வாழ்க்கையில் எப்படி இருக்கா? அனுபவங்கள் இருக்கா? பிசாசானவன் என்ன செய்வான்னு சொன்னா, ஆண்டவரை சென்று ஆராதிக்கிறதுக்கு என்னெல்லாம் தடைகளை ஏற்படுத்த முடியுமோ அந்த தடைகள் எல்லாம் ஏற்படுத்துவான். 25 அடுத்த வசனம் போடுங்க. அதற்கு மோசே, அப்படி செய்ய தகாது. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? அடுத்தது, நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். அதாவது இப்போ உங்களுக்கு என்ன செய்யறேன்? நீங்க போங்க, ஆலயத்துக்கு ஆராதனைக்கு போங்க. ஆராதனை எத்தனை மணி முடியும்? 9 மணிக்கு முடிஞ்சிடும். நீங்க 9:30க்கு இங்க வேலைக்கு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன், நீங்க என்ன செய்யணும்? இவ்வாறாக ஒவ்வொரு இடங்களிலும் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் மத்தியில் அவருடைய வாழ்க்கைகள் இவ்வாறாக சென்று கொண்டிருக்கிறது. இல்லை, யாரும் நம்ம தவிர்க்கிற சுச்சுவேஷனில் இல்லை. நம்ம நினைத்தால் அதை மாற்ற முடியுமா? இந்த அளவுக்காவது அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்களே. உங்களுக்கு 9 மணி வரைக்கும் என்ன செய்யலாம்? நீங்கள் காலையில் போயிட்டு வாங்கன்னு உள்ள நிலைக்கு வரை அவங்க வந்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அப்படி இல்லை. ஓய்ந்தாலே என்ன செய்யலாம்? பரிசுத்தமாக நீங்கள் முழுவதும் நீங்கள் ஆராதிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்?
அன்று எகிப்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் என்ன செஞ்சார்கள்? என்ன செஞ்சாங்க? அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள், முறையிட்டார்கள். ஆண்டவர் வழிகளை எல்லாம் மாற்றி கொடுத்தார். இன்று அதாவது பார்வோன் இந்த அளவுக்கு அவர் இறங்கி வரக்கூடிய அளவுக்கு யார் செய்திருக்கிறார்? தேவன் செய்திருக்கிறார். காரணம் அவருடைய கூக்குரலை, முறையிடுதலை ஆண்டவர் கேட்டார். நம்ம முறையிடுதலை ஆண்டவர் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? விசுவசிக்கிற எல்லா தெய்வ மக்களும் தன்னுடைய கரங்களை அடித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை எவ்வாறாக இது நடக்கும் என்று நமக்கு நம்முடைய எண்ணத்திற்கு அது விகற்பமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று, இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இன்னும் அவர் என்ன செய்கிறார்? செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் முறையிட்டு செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் சாதகமாக மாற்றி கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவரையும் நீங்க பார்த்தீங்கன்னா, பார்வோன் அதுவரைக்கும் நீங்க போக வேண்டாம் எவ்வளவோ தடங்கள் எல்லாம் ஏற்படுத்தினவர். ஓடி போய்விடுங்கள் என்னது துரத்தி அனுப்பிவிட்டார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிட உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? எத்தனை பேருக்கு நேரம் இருக்கிறது? அதுவும் இப்போ இருக்கிற வேலை நிமித்தம் நான் வேலையில முங்கி போயிருக்கிறதுனால ஒரு 5 நிமிடம் வரை நான் ஜெபிக்கவோ ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கவோ முடியாத நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோமா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான பிள்ளைகளே, என்ன வேலை பழு இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் அதன் மத்தியில் நம்ம ஆண்டவர் என்ன செய்யலாம்? கூப்பிடணும், நோக்கி பார்க்கணும். அதுவும் நாம் செய்யாமல் நம்ம இருந்தோம் என்றால் ஒருவேளை நினைக்கலாம், நான் கூப்பிட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆராதனைக்கு நான் அங்கு போய் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று அவ்வாறாக நீங்க நினைக்கிறீங்களா? நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். உலகத்தை நாம் மாற்ற முடியாது. நம்முடைய வேலையை சுற்று சூழ்நிலை எல்லாம் நாம் நினைத்தால் மாற்ற முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி தர வல்ல ஒரு ஆண்டவர் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய கூக்குரலை அவர் கேட்க வல்லவராயிருக்கிறார். பலவானை நாம் கட்டணும். நமக்கு எதிராக செயல்படுகிற எல்லா தீய சக்திகளை நாம் கட்ட வேண்டும். நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் இறங்கி வந்து எல்லாவற்றையும் மாற்றி தர வல்லவராயிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தில் வாழ்கிறதான ஒவ்வொரு தேவ மக்களும் என்னுடைய எதிர்காலம் எவ்வாறாக இருக்கும், அல்லது என்னுடைய வேலை இவ்வாறாக கடினமாக இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று இப்படியாக அங்கலாய்த்து நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், அந்த வேலை பழுவி நிமித்தமும் அந்த இடத்திலும் அந்த கஷ்டத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க நோக்கி பாருங்க. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் எல்லோரும் என்ன அடைந்தார்கள்? பிரகாசம் அடைந்தார்கள். ஒருவருடைய முகமும் என்ன செய்யலையா? வெட்கப்பட்டு போல. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் எல்லா இடுக்கணுகளிலும் அவனை விடுவித்தார். அந்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை பார்த்து நாம் ஓடி போகிறதில்லை. பிரச்சனைகளில் நாம் சமரசமாகி போகிறதில்லை. அங்குதான் இந்த சமரச ஆவி என்ன செய்யும்? கிரியை செய்து கொண்டிருக்கும்.
போய்கொண்டிருக்கிறோம் என்றால் அதிலே போய்கொண்டிருப்போம். இப்படி தான், வேறு வழி இல்லை. ஸோ அப்படியே நாம் இப்படியாக சமரசமத்தோடு வாழ்கிறது இல்லை ஆண்டவர். இப்போ எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? மறுகடக்க வேண்டும். காரணம், உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை மீட்கப்பட்டு நாம் இப்படியாக ஒரு உடன்படிக்கையில், இரத்தத்தின் உடன்படிக்கையில் ஆண்டவரோடு நாம் ஐக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? காரணம், அவர் விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, காளை வெள்ளாட்டுக்கடா இவைகள இரத்தத்தினால் இல்லை, தன்னுடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செஞ்சிருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய இடத்தில் ஆண்டவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நாம் ஒவ்வொரு மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்று அவருடைய உடன்படிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறதான ஒவ்வொரு மக்களுடைய மத்தியிலும் ஆண்டவர் இப்படியாக அவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்ட மக்கள், அவரால் முத்திரையிடப்பட்ட மக்கள், அவர்களை அவர் கருதுகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் அவர்கள் விடுதலையாகி செல்லும் போது கடைசியாக அவர் வீட்டில் என்ன செஞ்சார்கள்? ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து பஸ்கா அவர்கள் இப்படியாக ஆசரித்து இரத்தத்தை தெளித்தார்கள். அந்த இரத்தத்தை பார்த்தபோது யாரு? பிசாசு அங்கு அவங்களை ஆட்கொள்ள முடியலை. அதே இரத்தம் நாம் ஒவ்வொருவரும் தெளிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டு இந்த நாளில் இப்படியாக முத்திரை செய்யப்பட்டிருக்கிறோம். ஒரு சாத்தானோ ஒரு அதிகாரமும் நம்மளை இப்படி ஆட்கொள்ளாது. காரணம், அவர் அந்த அதிகாரத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்து நம்மளை ஒழுக்கி கொண்டு வந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அதிகாரத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். அவர் இரத்தத்தினால நாம் முத்திரை செய்யப்பட்டிருக்கிறதுனால ஒரு சாத்தானுடைய சக்திகளும் நம்மளை ஆட்கொள்ளாது. நாம் செய்ய வேண்டியதான ஒன்று, நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் காணப்படணும். ஆண்டவருடைய ஆராதனைக்கு நாம் முடங்காமல் செல்லுகிற மக்களாக இருக்கணும். எங்கு ஆராதனை உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. எங்கு ஆவியானவர் உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. காரணம், நாம் பார்ப்போம். யாத்திராகம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. பலிபீடத்தின் மேல் இருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவருடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரர் மேலும் அவருடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்கடா போதும் அந்த முந்திர, அதாவது பலிபீடத்திலிருந்து அன்று பலி செலுத்தப்பட்ட இரத்தம், அதாவது நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படி? அந்த இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவருடைய குமாரரும் அவருடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாகும்படி அங்கே என்ன செய்யணும்? தெளிக்கப்படணும். அதே இரத்தம் நம்மத்தில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதே அபிஷேக தைலம் நம்மத்தில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால நமக்கு என்ன உண்டு? பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. இரத்தத்தினால சுத்திகரிப்பு உண்டு. நாம் ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கப்பட்ட மக்கள், நம் பரிசுத்தமாக்கப்பட்ட மக்கள். அவருடைய அபிஷேக தைலத்தினால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அபிஷேகப்பட்டிருக்கிறோம். அதாவது அபிஷேக தைலம் என்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினால நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்திரைப்படப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு திருவிருந்தில் பார்த்தது போல
அந்த பரிசுத்த ஆவியானோட முத்திரையை என்ன செய்யக்கூடாது, நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. நாம் துக்கப்படுத்துகிற எது வந்தாலும் அவை எல்லாவற்றையும் நாம் மறுகெடுக்க நாம் முயற்சி செய்யணும். நம்முடைய தனிப்பட்ட சுவாபங்கள், கோபங்கள், வைராக்கியங்கள் இவைகளை எல்லாம் என்ன செய்யணும், மாற்றப்பட்டிருக்கணும். காரணம், நம்மளை ஆண்டவர் அவர் விளையாடப்பட்ட இரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நமக்கு இப்படியாக அபிஷேக தைலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தினால் நினைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடப்படும் போது அவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை போதித்து நடத்துகிறார் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு அனுதினம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரா? அவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களோடு போதித்து கொண்டிருக்கிறாரா? காரணம், நாம் விசேஷித்தவர்கள், நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், நாம் உலகத்தாரோடு சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிறவர்கள் அல்ல, உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட மக்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே முத்தரிக்கப்பட்ட மக்கள். நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு, நம்முடைய வஸ்திரம் இயேசுவின் இரத்தத்தினாலே அது துவைக்கப்பட்டு வெண்மையாக்கப்பட்ட வஸ்திரம் தரிக்கப்பட்ட மக்கள். என்று கேட்டது போல நீதியின் சால்வையை தரித்து கொண்டதான மக்கள். ஹல்லேலூயா. நீதியின் சால்வையை தரித்து கொண்டதான மக்கள். ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக செயல்பட இருக்கிற எல்லா பலவான்களையும் நாம் கட்டி நாம் மேற்கொள்ள முயற்சி செய்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் முறையிடுவோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறையிடுதலை கேட்ட தேவன் இந்த நாட்களில் நம்முடைய முறையிடுதலை அவர் கேட்க வல்லவராயிருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுண்டு, எல்லா சவால்களுக்கும் தீர்வுண்டு. நான் இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சவால்கள் மேல் சவால்கள் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மளை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நம்மளை ஒரு வெற்றி உள்ள மக்களாக நிலைநிறுத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அதற்கென்றே நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் இப்படியாக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24, 26 வசனங்களை ஒன்று போடுங்க. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. போதும். ஹல்லேலூயா. போதும். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுக்க போறார்? பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை கொடுக்க போறார். காரணம், உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? மற்ற ஜனங்களிலிருந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்ம எல்லோரும் யாரு? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு, அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். உலக மக்களுக்கும் நமக்கு என்ன உண்டு? வித்தியாசங்கள் உண்டு. நம்ம எங்கு இருந்தாலும், எங்கு வேலை செய்தாலும், இருக்கிற இடத்துல மற்றவங்களுக்கும் பார்வைக்கு நம்மளை என்ன எப்படி ஆனவர்கள்? ஒரு வித்தியாசமானவர்கள். நம்ம வித்தியாசமானவர்களாக இருக்கிறோமா? நாம் இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் நம்மளை வித்தியாசம் உள்ளவராக வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களை வித்தியாசம் உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும்
வசனத்தை தியானிக்கிறவர்களாகவும் அதை கடைபிடிக்கிறவர்களாகவும் அதன் மூலம் நான் நடத்தப்படுகிறவர்களாக காணப்படணும். வசனத்தினால நம்மளை இப்படியாக சரி செய்து கொண்டவர்களாகவும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாகவும் பரிசுத்த ஆவியானவர்களால் நடத்தப்படுகிறவர்களாக காணப்படணும். அப்போ என்ன செய்வோம்? நம்ம வித்தியாசம் உள்ளவர்களாக காணப்படுவோம். காரணம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்வார்? நம்மளை போதித்து உணர்த்துவார். அனுதினமும் நீ என்ன ஒரு தவறு செய்தால், நீ போகிற வழி சரியில்லை என்றால் ஆண்டவர் உனக்கு உணர்த்தி தருவார். ஒரு தவறு உனக்கு வந்து விட்டால் கூட ஆண்டவர் உனக்கு உணர்த்தி தருவார். வாயில் ஒரு பொய் பேசுவதற்கு வாயில் வந்து வெளியே வர்றதுக்கு முன்னாகவே ஆண்டவர் உணர்த்தி தருவார். என்னது? நீ பேசாத என்று. அதுதான் உலக மக்களுக்கும் மற்றவர்களோட வித்தியாசம். ஆண்டவர் உணர்த்தி கொடுக்கிறார் என்றால் நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு கீழ்ப்படியணும். அதை மறுகடந்து நம்ம போகிறது அவ்வளவு சரியில்லை. எனவே உணர்த்தி கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு கீழ்ப்படிந்து கேட்கணும். 26வது வசனத்தை போடுங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமாய் இருப்பீர்களாக, பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அப்பா, ஆமென். எதுக்கென்று ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறாரு? அவருடைய ஜனமாக. அவருடைய ஜனம் எப்படியாக இருக்கணும்? காரணம், அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல நாம் என்ன செய்யலாம்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசோதிக்கணும். இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருந்தேனா அவருடைய ஜனமாக. அவருடைய ஜனம் எப்படி இல்லை என்றால் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? அவர் போயிருந்து அதை சரி செய்யணும். நாம என்ன செய்யணும்? ஒருவேளை பரிசுத்தம் இல்லாம இருந்தால் என்னது? பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருந்தேனா அவருடைய ஜனமாக. அவருடைய ஜனம் எப்படி இல்லை என்றால் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒருவேளை பரிசுத்தம் இல்லாம இருந்தால் என்னது? பரிசுத்தப்படுத்தணும். இன்று பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார். இத்தனை பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் இடப்படுறாரா? அப்போ உண்மையாகவே ஆண்டவர் சில மக்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் ஆராதனை ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் ஆண்டவர் இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும். எனவே இத்தனை பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். உண்மையாகவே ஆண்டவர் சில மக்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாம் பரிசுத்த உள்ள மக்களாக நாம் வாழ வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவ பிள்ளைகளாகிய நாம் சமரசத்துக்காக நாம் இடம் கொடுத்து நாம் சமரசம் செய்கிறவர்களாக அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாம் அவ்வாறான நிலையிலிருந்தெல்லாம் நாம் மாற்றப்பட்டு நாம் ஆண்டவருக்கு என்று பைராக்கி உள்ள மக்களாக அவருடைய இரத்தத்தை இரத்தத்தால் முத்தரிக்கப்பட்ட மக்களாக அவருடைய பரிசுத்த தைரியத்துக்கு அடையாளமாக இருக்கிற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோமா? நம் யாவரும் எழுந்தது என்று ஒரு நிமிடம் நம்மை தாமே ஆண்டவர் சந்நிதியில் சமர்ப்பிப்போம். அவருடைய இரத்தத்தை முத்தரிக்கப்பட்ட முதல் பாட்டுகளாக அவருடைய பரிசுத்த தைரியத்துக்கு அடையாளமாக இருக்கிற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோமா? நம் யாவரும் எழுந்தது என்று ஒரு நிமிடம் நம்மை தாமே ஆண்டவர் சந்நிதியில் சமர்ப்பிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாம். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த
சம்பந்தனவர், அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். இரக்கங்கள் ஐஸ்வர்ய சம்பந்தரவர், அவர் புதியவைகள். மனதுருக்கம் நிறைந்தோரவர், மன்னிப்பில் தயை பெருந்தோரவர். மனதுருக்கம் நிறைந்தோரவர், மன்னிப்பில் தயை பெருந்தோரவர். கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாளில் நாம் ஆலயத்திற்கு வரவும், அருமையான ஆராதனை, அருமையான செய்திகள், திருவிருந்து செய்தி, அதுபோல சமரச ஆவியை குறித்ததான ஆமென் விடுதலை ஆவியை குறித்தெல்லாம் அருமையான நல்ல செய்திகளை நாம் கேட்டோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கேட்ட சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். ஆமென். அதை செவியில் கேட்டு விட்டுவிடாதபடிக்கு இருதயத்திலே பதித்து கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆமென். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் பிரசங்கிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படியே நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆராதனை வேளையிலே பிரசனத்தை பற்றி கேட்டோம். அதுதான் சமூகம். அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும், இல்லை என்றால் எங்களை கூட்டி செல்லாது இரும் என்று சொல்லி சொன்னபோது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார். அதனைத் தொடர்ந்து மன்னிப்புக்கான செய்தியை கேட்டோம். ஆமேன். கல்வாரி சிலுவையிலே ரத்தம் வழிகிறது, கை கால்களிலே ஆணி முள்முடி. அங்கே சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று, தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆமென் அங்க மன்னிப்பை குறித்து கேட்டோம். இறுதியாக அருமையான ஹல்லேலூயா சமரச ஆவியை குறித்து பார்வோன் எப்படி வைத்திருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், ஓய்வு நாளை எப்படியாய் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். நான் கர்த்தர், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லி நாம் கேட்டோம். சமரச ஆவி சில விலங்கு சொல்லி ஒரு மீன் உண்டு, அது ரெண்டு சைடையும் காட்டிடும். பாம்புக்கு வாழை காட்டும், மீனுக்கு தலையை காட்டும், தப்பிச்சுக்கிடும். இந்த மாதிரி உள்ள பொழப்பு கிறிஸ்தவர்களுக்கு ஆகாது. ஆமே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து சமரசத்து ஆவியை செய்து கொண்டிராதபடிக்கு ஆமே, நீங்கள் கிறிஸ்துவுடைய பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரிசுத்தர். ஆமேன். அப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஆமேன். ஏனென்றால் நமக்கெல்லாம் இப்ப செவித்தின உள்ளவர்களா, செவிக்கு எது இன்பமோ அதை கேட்டு திரிகிற ஆமேன் சமரச ஆவியோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆமேன் அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவருக்கு அது பிரியம் அல்ல. ஆமேன். சங்கீதம் 50 நாம படிப்போம்னு சொன்னால், அங்க நீ திருடனை காணும் போது திருடனை விட மோசமாய் நடக்கிறாய். ஆமீன். உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனை, உன் சகோதரனுக்கு விரோதமாக நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். எப்படி நான் சகிப்பேன்? இரட்டை வேடம், சமரச ஆவி, சமநிலை ஆவி எல்லாம் போய்விட்டது. ஆமீன். ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். அதெல்லாம் விட்டுவிடக் கூடாது. அது அவருடைய கட்டளை, வேண்டுகோள் அல்ல. அது தேவாதி தேவனுடைய கட்டளை. மனோசிங்கருடைய கட்டளை இல்ல, பாஸ்டருடைய கட்டளை இல்ல. ராஜாதி ராஜா அவர் சொல்கிறார். அவர் 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்வு இருந்தது போல நீங்களும் நீ ஆனாலும், உன் வீட்டில் உள்ள மாடானாலும், ஆடானாலும், கழுதையானாலும், குதிரையானாலும், உன் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அப்படி ஆசரிக்கணும்னு சொன்னா ஒருத்தன் போய் விரவு பறக்கணும், போட்டு தள்ளிட்டார். விரவு பறக்குனதுக்கு கஞ்சி வைக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. 7ஆம் நாள் ஓய்வு நாள். ஆமீன். அதனால சபை கூடுதலை சிலர் விட்டுவிடக்கூடாது. கர்த்தராகிய அதை சொல்லி, கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள், நானே உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமேன். அதனால எந்த சமரசத்துக்கு போகாமல் ஆண்டவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்வோமானால் ஆண்டவர் நம்மை எல்லா தீங்குகளுக்கும் விலகி விடுவித்து அவன் ஆசீர்வதிப்பார். இந்த ஏழை கூப்பிட்டான், அவர் அவரை கேட்டு அவருக்கு விடுதலை கொடுத்தார் என்பது போல ஆமேன். அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதில் உறுதியாக இருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கண்களை அடைத்து ஆமேன் நாம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களை ஆலயத்திற்கு கொண்டு வந்து எங்களோடு ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பேசினீர் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதன்படி நடக்கிற உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ கிருபை செய்யுங்கப்பா.
நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உலகத்தோடு ஐக்கியம் கொள்கிற நாங்கள் உலகத்தார் அல்ல. ஆமேன். உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, பிரபஞ்சத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்கும் போதோடு கூட அதோடு சமரசம் செய்யாமல் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ கிருபை செய்யுங்க. கேட்ட சத்தியத்தின்படி நடக்க கிருபை செய்யுங்க. அந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செய்து கொடுத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக நன்றியை தெரிவிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க. ஆமேன். திருவிருந்து ஆராதனையில் நடத்தின கர்த்தாவி தம்பி மதனுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளையை ஆசீர்வதிங்க. அதுபோல ஆராதனை நடத்தின தம்பி ஜாய் பிரதரை ஆசீர்வதிங்க. ஆமேன். அப்படியே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. கனம் துதி மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மகா கிருபை, ஆமீன், நம்முடைய பிதாவினுடைய பேரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் சதாகாலங்களிலும் சந்ததமும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம்